கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கும் நாம் ரூத்தின் சரித்திரத்தை படிக்கப் போகின்றோம். போன முறை நாம் நியாயாதிபதிகளின் புத்தகத்தை படித்தோம். அதன் தொடர்ச்சியாகத்தான் இந்த ரூத்தின் புத்தகத்தை நம்ம பார்க்க முடியும். ஏனென்று சொன்னால் முதல் அதிகாரத்தின் முதல் வசனம் நம்ம வாசிக்கும்போது, நியாயாதிபதிகள் நியாயம் விசாரித்து வரும் நாட்களில் தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று என்று ஆரம்பிக்கிறது. ஆகவே இது நியாயாதிபதிகளின் நாட்களிலே நடந்த ஒரு சம்பவம் என்று நாம் புரிந்து கொள்ளலாம். இந்த முதல் வசனம் இந்த முழு கதைக்குரிய பின்னணியை நமக்கு இப்படியாக முதல் வசனம் சொல்லுகின்றது. நியாயாதிபதிகள் நியாயம் விசாரித்து வரும் நாட்களில் தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று அப்படின்னு சொல்லி, இந்த முழு வேதத்துலேயும் ரெண்டு புத்தகம்தான் பெண்களின் பெயரால் அழைக்கப்பட்டிருக்கு. ஒன்று ரூத்தின் சரித்திரம், இன்னொன்று எஸ்தர். இந்த ரெண்டு புத்தகம்தான் பெண்களின் பெயரால் அமைந்த புத்தகங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்க முடியும். இந்த ரூத்தின் சரித்திரத்தை எழுதிய ஆசிரியர் யார் என்று நமக்கு தெளிவாக சொல்லப்படவில்லை. ஆனால் ஒரு யூகம் என்ன அப்படின்னு சொன்னால், இது சாமுவேல் தீர்க்கதரிசி தான் எழுதியிருக்கக்கூடும் என்பது. இன்னொன்று, நம்ம இந்த ரூத்தின் சரித்திரத்தை 4 சாப்டரை நம்ம வாசிக்கும்போது, மேலோட்டமாக நம்ம வாசிக்கும்போது நமக்கு கிடைக்கிற ஒரு ஐடியா என்ன அப்படின்னா, அண்ணலும் நோக்கினார் அவளும் நோக்கினாள், லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட் அப்படிங்கிற மாதிரி ஒரு லவ் ஸ்டோரி மாதிரி தெரியும். பட் அதெல்லாம் தாண்டி ஒரு மிக முக்கியமான ஒரு தீம் இந்த புத்தகத்தில் நம்ம பார்க்க முடியும். இட் இஸ் அபவுட் ரிடம்ஷன், மீட்பை குறித்த ஒரு சம்பவம். ஸோ இட்ஸ் அ ஸ்டோரி ஆர் ஹிஸ்ட்ரி ஆஃப் ரிடம்ஷன் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்ல முடியும். கிட்டத்தட்ட 400 வருஷம் இஸ்ரவேலிலே ராஜா இல்லை, ஒரு நல்ல தலைவன் இல்லை, ஜனங்கள் மனம் போன போக்கிலே வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். பாவம் தலைவிரித்து ஆடிய அந்த நாட்கள். அதுதான் நம்ம நியாயாதிபதிகளின் புத்தகத்தை படிக்கும்போது பார்த்தோம். ஆண்டவர் அவர்களை தண்டிக்கும் வண்ணமாக பஞ்சத்தையும் எதிரிகளையும் அனுப்பிய அந்த காரியங்களை எல்லாம் வாசித்தோம். அதை தான் ரூத்தின் புத்தகம் முதல் அதிகாரத்தில் நம்ம பார்க்க முடியும். முதல் வசனத்தை வாசித்தோன்னு சொன்னால், நியாயாதிபதிகள் நியாயம் விசாரித்து வரும் நாட்களில் தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது யூதாவில் உள்ள பெத்லெகேம் ஊரானாகிய ஒரு மனுஷன் தன் மனைவியோடும் 2 குமாரரோடும் கூட மோவாப் தேசத்திலே போய் சஞ்சரித்தான். அங்கே பஞ்சம் உண்டாயிற்று. ஆதலால் இந்த ஒரு பர்டிகுலர் ஃபேமிலி, எலிமெலேக்கும் அவனோடு கூட அவனுடைய மனைவி நவோமி, 2 குமாரர், இவர்கள் எங்கேருந்து எங்கே போகிறாங்க? பெத்லெகேமிலிருந்து மோவாபுக்கு போகின்றார்கள். பெத்லெகேம் அப்படின்னு சொன்னால் அதன் அர்த்தம் என்ன? ஹவுஸ் ஆஃப் பிரெட், அப்பத்தின் வீடு என்ற அர்த்தம். ஆனால் பாருங்கள் எவ்வளோ ஐரானிக், இந்த அப்பத்தின் வீட்டில் அப்பம் இல்லை அப்படின்ட்டு இவங்க மோவாப் தேசத்துக்கு, ஒரு பேகன் கண்ட்ரிக்கு போகிறாங்க. இந்த வாசிக்கும்போது சில காரியம் நம்ம நாட்டிலையும் கூட நம்ம சுற்றியுள்ள சில காரியங்களை கேள்விப்படுவது எனக்கு ஞாபகத்துக்கு வந்தது. என்னென்னா, ஒரு சொந்த வீடு இருக்கும், சொந்த வீட்டில் வாழ்ந்துட்டுருப்பாங்க. ஆனால் ஏதோ யாரோ சொன்னாங்க இந்த வீடு ராசி இல்லை, அதனால் வேறு வீட்டில் போய் இருந்து பாருங்கள். இப்போ சொந்த வீட்டை விட்டுட்டு வாடகை வீட்டில் போய் இருப்பாங்க. பார்த்தா அந்த சேஞ்ச் ஆஃப் பிளேஸ் அவங்களுக்கு எந்த நன்மையும் செய்திருக்காது. அதுபோல் தான் இங்கே பாருங்கள், பஞ்சம். அப்போ பெத்லெகேம்லேருந்து மோவாபுக்கு போயிட்டா காரியம்லாம் மாறுதலாக முடிஞ்சிடும் அப்படின்னு நினச்சி போகிறாங்க. அப்படி காரியம் நன்மையாக முடிந்ததா அவங்களுக்கு? இல்லை.
மிக கேடாக முடிந்தது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஏன்னு சொன்னால் தொடர்ந்து நம்ம வாசிக்கும்போது அந்த மனுஷனுடைய பேர் எலிமெலேக்கு, அவன் மனைவியின் பேர் நகோமி, அவனுடைய 2 குமாரில் ஒருவன் பேர் மக்லோன், மற்றொருவன் பேர் கிலியோன். யூதாவில் உள்ள பெத்லெஹேம் ஊராகிய எப்பிராத்தியராகிய அவர்கள் மோவாப் தேசத்திற்கு போய் அங்கே இருந்து விட்டார்கள் அப்படின்னு சொல்லி அங்கே இருந்து விட்டார்கள். அப்புறம் கீழே நம்ம வாசிக்கும்போது 10 ஆண்டுகள் அங்கே இருந்தார்கள் என்று சொல்லி 4ஆம் வசனத்தில் 10 வருஷம் வாசம் பண்ணினார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த 10 வருஷத்துக்குள்ளே என்னென்ன லாஸ் அவங்களுக்கு வந்ததுன்னு பார்த்தா, நகோமியின் புருஷனாகிய எலிமெலேக்கு இறந்து போனான். இப்போ நகோமி அவனுடைய 2 குமாரர் இருக்காங்க. அப்படியே தொடர்ந்து பார்த்தா அவங்களுக்கு திருமணமும் ஆகுது. அந்த 2 குமாரருக்கும் திருமணம் ஆகுது. மோவாபிய பெண்ணையே திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. ஒருவள் பேர் ஓர்பால், இன்னொருத்தி பேர் ரூத். ஆனால் கொஞ்ச நாளில் பார்க்குறோம், 5ஆவது வசனத்துக்கு வரும்போதே பார்க்குறோம், அந்த 2 குமாரரும் இறந்து போனார்கள். இப்போ 3 விதவைகள், 3 பேருக்கும் பிள்ளை இல்லை. அப்போ பிள்ளை இல்லாத ஒரு விதவை பெண்ணின் கதை அது மிகவும் சோகமாகத்தான் இருக்க முடியும். அதுவும் ஒரு அந்நிய தேசத்தில் யார்கிட்டையும் போய் எந்த உதவியும் கேட்க முடியாது. அப்படிப்பட்ட மிகவும் நெருக்கடியான ஒரு நேரத்தில் நவோமி கேள்விப்படுகின்றார் ஒரு காரியம். 6ஆவது வசனத்தில் வாசிக்கிறோம், கர்த்தர் தம்முடைய ஜனங்களை சந்தித்து அவர்களுக்கு ஆகாரம் அருளினார் என்று அவள் மோவாப் தேசத்திலே கேள்விப்பட்டு தன் மருமக்களோடே மோவாப் தேசத்திலிருந்து திரும்பி வரும்படி எழுந்து தன் 2 மருமக்களோடும் கூட தான் இருந்த ஸ்தலத்தை விட்டு புறப்பட்டாள். யூதா தேசத்திற்கு திரும்பி போக அவர்கள் வழி நடக்கின்றார்கள் என்று சொல்லி பார்க்கின்றோம். அப்போ அவங்க மோவாப் தேசத்தில் இருக்கும்போது இந்த செய்தியை கேள்விப்படுறாங்க. என்ன அப்படின்னா, யூதா தேசத்தில் ஜனங்களுக்கு ஆண்டவர் ஆகாரம் அருளுகின்றார், யூதா தேசத்தில் தேவன் ஜனங்களுக்கு நன்மை செய்கின்றார் அப்படின்ற வார்த்தையை கேள்விப்படுறாங்க. கேள்விப்பட்டுட்டு இம்மீடியட்டாக நவோமி டேக்ஸ் ஆக்ஷன். என்ன ஆக்ஷன்? திரும்பி வரும்படி எழுந்து மோவாபிலிருந்து திரும்பி வரும்படி, யூதாவுக்கு திரும்ப போகும்படி அவங்க முடிவு பண்ணுறாங்க. அதுபடியே செயல்படுறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். நிறைய நேரம் நம்ம ரொம்ப இக்கட்டான நிலைமையில் இருக்கும்போது மற்றவங்களை குறித்து நம்ம பேசுகிறதப்போ அவங்களாம் நல்லா தானே இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் கர்த்தர் நன்மை தானே செய்கிறாரு, நமக்கே இது மாதிரி நடக்க மாட்டேங்குது அப்படி யோசித்து செயல் இழந்து போய்விடுகிறோம். ஆனால் நவோமி யூதா தேசத்தில் அந்த ஜனங்களுக்கு தேவன் நன்மை செய்கிறார் அப்படிங்கிறத கேள்விப்பட்டு அவங்க மேலே பொறாமப்படலை, அல்லது ஏன் எனக்கு மட்டும் இப்படியே நடந்துட்டுருக்கு, சோகத்துக்கு மேலே சோகம், அடிக்கு மேலே அடி, ஆனால் அங்கே உள்ள ஜனங்கள் நல்லா தானே இருக்காங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டே மோவாப் தேசத்தில் உட்காரலை. அந்த தேசத்தில் ஜனங்களுக்கு ஆண்டவர் நன்மை செய்கிறார், ஆகையால் நான் இப்போ என்ன செய்யட்டும், மோவாப் தேசத்தில் இந்த யூதாவுக்கு திரும்பி போகட்டும் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு எடுத்து அவங்க அப்படியே நடந்து போகிறாங்க. போகிறப்ப தான் அந்த மருமக்களை பார்த்து சொல்கிறாங்க, நீங்கள் 2 பேரும் இனிமே என் கூட வர வேண்டாம், உங்களை நான் சுகமாக இனிமேல் வாழ வைக்க முடியாது, உங்களுக்காக குமாரனை பெற்று அவங்க பெரியவங்களாகிற வரைக்கும் நீங்கள் காத்திருக்கிற இந்த விஷயம்லாம் நடக்காத காரியம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது 2 மருமகளும் சத்தமிட்டு அழுதார்கள். அழுது அவளை பார்த்து, உம்முடைய ஜனத்தண்டைக்கே உம்முடன் கூட வருவோம் என்றார்கள். அப்போது இந்த 2 மருமகளும் நவோமியை பார்த்து, நாங்கள் உங்கள் கூட வந்துடுறோம் அப்படின்னு அழுறாங்க. அந்த சீன் அப்படி நம்ம யோசித்து பார்க்கும் பொழுது மாமியார் மருமகள் எவ்வளவு ஒரு அன்பாக இருந்திருக்கணும். இந்த நவோமி எவ்வளவு அன்பான ஒரு மாமியாராக இருந்தால் மருமக்கள்மார் அவர்களை விட்டு பிரிவதற்கு இப்படி அழுகின்றார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்க முடியும். அப்போது நவோமி அவளுக்கு இக்கட்டு தான், கணவன் இறந்துட்டார், 2 மகன்களும் இறந்துட்டாங்க,
பஞ்சம், பாடு, ஆனால் எல்லாவற்றுக்கு மத்தியிலும் அவள் தன் மருமக்கள்மார்களை நேசிக்க அவள் தவறவில்லைங்கிறத நம்ம புரிந்து கொள்ள முடியும். அப்போ அவளை பார்த்து திரும்பி போங்க, கர்த்தருடைய கை எனக்கு விரோதமாக இருக்கிறது அப்படின்லாம் 13வது வசனத்தில் சொல்கிறாங்க. கர்த்தருடைய கை எனக்கு விரோதமாக இருக்குன்னு சொல்லிட்டு, விரோதமாக இருக்குது அப்படின்லாம் நம்ம சொல்லும்போது ஆண்டவர் மேலே நேச்சுரலாக என்ன வரும்? கோபம் வரும் இல்லையா? இனிமே இந்த சர்ச்சுக்கும் போகக்கூடாது, இனிமே பைபிளை வாசித்து என்ன பிரயோஜனம், இனிமே இந்த இயேசுவை வணங்கி என்ன பிரயோஜனம், அவரோட கை எனக்கு விரோதமாக இருக்கிறது அப்படின்னு நேச்சுரலாக கோபந்தான் வரும். ஆனால் அவங்களுக்கு விசனம் இருந்தாலும் தேவன் மீது கசப்பு இல்லை. அதனால தான் யூதா தேசத்திற்கு திரும்பி போகும்படி முடிவெடுத்தார்கள் அப்படின்னு சொல்லி. மறுபடியும் சொல்கிறாங்க, நீங்கள் 2 பேரும் போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓர்பாள் அவங்களுக்கு அழுது முத்தமிட்டு அவள் திரும்பி போயிட்டா. ரூத் அவளை விடாமல் பற்றி கொண்டாள். அப்போ மறுபடியும் அந்த ரூத்தை பார்த்து சொல்கிறாங்க, பாரு உன்னுடைய சகோதரி போயிட்டா இல்லையா, அது மாதிரி நீ போ அப்படின்னு சொன்னோடனே ரூத் சொல்கிறாங்க 16வது வசனத்தில், அதற்கு ரூத், நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம். நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீர் தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். அப்போ அந்த அறிக்கை, என்னானாலும் உங்களை விட்டு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு ரூத்தை பற்றி கிடைக்கிற பிக்சர் என்ன அப்படின்னா, ஷி இஸ் நாட் அ ஃபேர் வெதர் ஃப்ரெண்ட். சிலர்லாம் ஃபேர் வெதர் ஃப்ரெண்டாக இருப்பாங்க. அப்படின்னா என்னென்னா, நமக்கு நல்ல ஒரு ஜாப் இருக்குது, நல்ல பொசிஷனில் இருக்கோம், நல்ல காசு இருக்குது, ரொம்ப எல்லா வசதியும் இருக்குது அப்படின்னா, ஓ நான் இவங்க ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே வருவாங்க. ஆனால் அதே பர்சன் ஒருவேளை எல்லாவற்றையும் இழந்து நிற்கும்போது, ஓ அவங்களா எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதுதான் ஃபேர் வெதர் ஃப்ரெண்ட். இப்போ ஓர்பாள் இவ்வளோ நாள் நிச்சயமாக நவோமி தன் மாமியாரை நேசித்தாள். ஆனால் இப்போ யோசித்து பார்க்குறா ஓர்பாள், மோவாப் தேசத்திலிருந்து அட்லீஸ்ட் எனக்கு இன்னொரு வாலிபனை பார்த்து என்னுடைய பெற்றோர் கல்யாணமாவது பண்ணி வைப்பாங்க. நவோமி கூட போய் என்ன பிரயோஜனம்? ஒரு ஃபாரின் கண்ட்ரி, யாருமே எனக்கு தெரியாது, எதுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி விட்டுட்டா. ஷி வாஸ் அ ஃபேர் வெதர் ஃப்ரெண்ட், பட் ரூத் வாஸ் நாட். ஓகே, ஸோ ஷி ஸ்டக் டு நவோமி. நீர் மரணம் அடையும் இடத்துல நான் மரணம் அடைவேன், நீ அடக்கம் பண்ணுகிற இடத்துல நான் அடக்கம் பண்ணப்படுவேன், இப்படிலாம் சொல்லிட்டே போகிறாங்க. அப்போது அப்படியே பேசிக்கிட்டே நடந்து யூதா தேசத்துக்கு வந்துடுறாங்க. அப்போது 19வது வசனத்துக்கு வரும்போது பார்க்குறோம், அவங்க பட்டணத்துக்குள்ளே பெத்லஹேமுக்குள்ளே வந்தபோது ஊரார் எல்லாரும் அவர்களை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். 19வது 19th verse இங்கிலீஷில் வாசிக்கிறீங்களா பிரதர்? The whole town got excited. Yes, the whole town got excited அப்படின்னு ரொம்ப அழகாக ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஏன் they got excited? Why do you think the town got excited? இங்கே ஆச்சரியப்பட்டு அப்படின்ருக்கு. ரொம்ப வருஷம் கழித்து திரும்பி வந்துட்டாங்க. ஒரு நினச்சிருப்பாங்க, அவ்வளோதான் போயிட்டாங்க, இந்த நவோமி ஃபேமிலியே போயிட்டாங்க, அவங்களுக்கு என்ன நடந்ததுன்னு கூட தெரியல, போயிட்டாங்களே அப்படின்னு யோசித்துட்டு இருந்திருப்பாங்க. ஆனால் ஆஃப்டர் 10 long years the family returns. ஓகே, அப்போ அவர்கள் they were excited, ஆச்சரியப்பட்டு இவங்க நவோமி தானே அப்படின்னு பேசிக்கொண்டார்கள். அப்போது நவோமி சொல்கிறாங்க, இனிமேல் நீங்கள் என்னை நவோமின்னு சொல்ல வேண்டாம், ஏன்னா நவோமி அப்படின்னு சொன்னால் ப்ளசண்ட் அப்படின்னு அர்த்தம். ஓகே, ப்ளசண்ட்டுன்னு அர்த்தம். இப்போ சொல்கிறா, என்னை நவோமின்னு சொல்லாதீங்க, ஏன்னு சொன்னால் கர்த்தருடைய கரம் எனக்கு விரோதமாக இருந்தது, இனிமேல் என்னை மாறாள் என்று சொல்லுங்கள், சர்வ வல்லவர் எனக்கு மிகுந்த கசப்பை கட்டளையிட்டார்.
மிகுந்த கசப்பை கட்டளையிட்டார். இந்த இதை வாசிக்கும் போது நான் நினச்சேன், அவகிட்ட ஒரு ஆனஸ்டி இருக்குது. சில நேரம் நம்ம என்ன நினைப்போம், ஃபாரின் கண்ட்ரி போகிறோம், ஃபாரின் ரிட்டர்ன்டு அப்படின்னு எப்படி இருப்பீங்க, சே நம்ம எல்லாத்தையுமே லூஸ் பண்ணிட்டு வந்திருந்தா கூட கீழே விழுந்தாலும் மீசையில் மண் ஒட்டாமல் பேசணும் சொல்லுவாங்களா, அது மாதிரி ஓ ஃபாரின் கண்ட்ரி, ஐயோ ரொம்ப நல்லா இருந்துச்சு, ரொம்ப காசு சேர்த்து வச்சுருக்கேன், அப்படி இப்படி மற்றவங்களை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக சில காரியங்களை சொல்லுவோம். ஆனால் இவன் உண்மையாக சொல்கிறான், இனி என்னை நவோமின்னு சொல்லாதீங்க, மாறாள்னு சொல்லுங்கள். சர்வ வல்லவர் எனக்கு மிகுந்த கசப்பை கட்டளையிட்டார், நான் நிறைவுள்ளவளாய் போனேன், கர்த்தர் என்னை வெறுமையாய் திரும்பி வர பண்ணினார். கர்த்தர் என்னை சிறுமைப்படுத்தி சர்வ வல்லவர் என்னை கிளேசப்படுத்தி இருக்கையில் நீங்கள் என்னை நகோமி என்பான் ஏன் என்றாள். நிறைவுள்ளவளாக போனேன், அங்கே போனால் கர்த்தர் நன்மை செய்வார்னு நினச்சி போனேன். இங்கே தான் பஞ்சம், அங்கே போனால் நிறைவு இருக்குன்னு நினச்சி போனேன். ஆனால் கர்த்தர் என்னை வெறுமையாய் திரும்பி வர பண்ணினார். கணவன் போயிட்டார், பிள்ளைங்க போயிட்டாங்க, ஒரு மருமகளும் போயிட்டா. எனக்கு இருக்கிறது இந்த ஒரே ஒரு மருமகள் தான். வெறுமையாய் நான் இப்போ வந்திருக்கிறேன், அதனால் என்னை நகோமின்னு சொல்லாதீங்க அப்படின்னு சொல்கிறா. இப்படி அவங்க யூதா தேசத்துக்கு வந்து சேர்ந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இந்த பெயருடைய அர்த்தமும் ரொம்ப முக்கியம். எலிமெலேக்கு அப்படின்னு சொன்னால் காட் இஸ் மை கிங் அப்படின்னு அர்த்தம். தேவனே என்னுடைய ராஜா, அவரே என்னுடைய தலைவன் அப்படின்னு அர்த்தம். ஆனால் எலிமெலேக்குடைய வாழ்க்கையை பார்த்தா அவன் தேவனை தன்னுடைய தலைவனாக தன்னுடைய ராஜாவாக வைத்த மாதிரி தெரியலை. அப்படி இருந்தால் பெத்லேஹேமை விட்டு, அப்பத்தின் வீடாகி அந்த பெத்லேஹேமை விட்டுட்டு அந்நிய புரதேசத்துக்கு, மோவாப் தேசத்துக்கு அவன் போயிருக்க மாட்டான்னு நினைக்கிறேன். நவோமி அப்படின்னா ப்ளசண்ட் அப்படின்னு அர்த்தம். மக்லோன் கிளியோன் அந்த மீனிங்கை பார்த்தோன்னே இப்படி கூட பேர் வைப்பாங்களா, ஆனால் அவங்க வச்சது மாதிரி ஆயிடுச்சே அப்படின்னு யோசித்தேன். மக்லோன் அவனுடைய மூத்த மகன் பேர் மக்லோன். 2வது வசனத்தில் வாசிக்கிறோம், 1வது அதிகாரம் 2வது வசனத்தில். மக்லோன் அப்படின்னா வீக்லிங், நோஞ்சான் அப்படின்னு அர்த்தம். மக்லோன் அப்படின்னா. கிளியோன் அப்படின்னா சிக்லி அப்படின்னா நோய்வாய்ப்பட்டவன் அப்படின்னு அர்த்தம். இப்படி கூட பேர் வச்சுருக்காங்க. ஆனால் அவங்க பேர் வச்சபடியே அவங்க 2 பேரும் இளம் வயதிலே மரித்து போய்விட்டார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அது மாதிரி ஓர்பா அப்படின்னா மான் என்று சொல்லி அர்த்தம். அதனால் மானை பொறி துள்ளி குதித்து திரும்ப போயிட்டா மோவாபுக்கு அப்படின்னு நினச்சேன். ஓகே. ரூத் அப்படின்னா இன்னசென்ட். ஓகே. அப்போ இந்த பேர்லேயும் நிறைய அர்த்தங்கள் பதிந்திருக்குது. சரி, அது இருக்கட்டும். இப்போ இந்த ஃபஸ்ட்டு நம்மளுடைய அந்த ரூத் புத்தகத்தினுடைய பேக்ரவுண்டை முதல் வசனத்தில் பார்த்தோம். என்ன பேக்ரவுண்ட்? நியாயாதிபதிகளின் நாட்களிலே நடந்த ஒரு சம்பவம் என்பதை தெரிந்து கொண்டோம். நியாயாதிபதிகளின் நாட்கள் எவ்வளோ வருஷம்னு பார்த்தோம்? 400 வருஷம். 400 வருஷத்துக்குள்ளே ஏதோ ஒரு டைமில், ஒருவேளை டுவர்ட்ஸ் தி எண்ட் இது நடந்திருக்கலாம். அப்போ நியாயாதிபதிகளின் நாட்களில் எப்படி இருந்தது சிச்சுவேஷன்? கேயாட்டிக் இல்லையா? தலைவன் இல்லை, அவர்களை வழிநடத்தி செல்ல நல்ல ராஜா இல்லை, ஜனங்கள் தன் மனம் போன போக்கிலே வாழ்ந்த நாட்கள். ஆகவே தேவன் பஞ்சத்தை அனுப்பினார். பஞ்சம் பிழைப்பதற்காக இந்த எலிமெலேக்கு, தன்னுடைய மனைவி நவோமி, அவர்களுடைய 2 குமாரர் எல்லாரும் எங்கே போகிறாங்க? யூதாவிலிருந்து, பெத்லஹேமிலிருந்து மோவாபுக்கு போகிறாங்க. அங்கே எவ்வளவு ஆண்டு காலம் இருந்தாங்கன்னு பார்த்தோம்? 10 ஆண்டு காலம் இல்லையா? ஸோ தே வெண்ட் டு சொஜர்ன் அப்படின்னு தான் இருக்குது. அங்கே போய் குடியிருப்பதற்காக அல்ல, சஞ்சரிப்பதற்காக அப்படிங்கிறத நம்ம வாசிக்கிறோம். இப்போ சொஜர்ன் அப்படிங்கிறது பெர்மனண்ட்டாக நான் அங்கே போய் ரெசிடெண்ட் ஆக போகிறேன் அப்படி அர்த்தம் இல்லை, கொஞ்ச நாள் தங்கியிருப்பேன்றது அர்த்தம். அப்போ 10 வருஷம், கொஞ்ச நாள் நினச்சது 10 வருஷம் ஆயிட்டு. அந்த 10 வருஷத்தில் என்னெல்லாம் நடந்ததுன்னு பார்த்தோம்? கணவர் இறந்து, 2 பிள்ளைகள் இறந்து போயிட்டாங்க,
மூத்த மருமகள் அங்கே இருந்துக்கிட்டாங்க. ரூத் மாற்றம் நவோமியை பின்பற்றி, உம்முடைய தேவன் என்னுடைய தேவன், மரணமே அன்றி வேறொன்றும் என்னை பிரிக்காது உங்களை விட்டு அப்படின்ற ஒரு உறுதியோட அவள் நவோமியை பின்பற்றி வந்தாள். ஸோ ரூத் இஸ் நாட் அ ஃபேர் வெதர் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இந்த ரூத் ஓர்பா ரூத்தை பற்றி பார்க்கும்போது 2 பேரும் மாமியாரை ரொம்ப நேசித்தாங்க. ரொம்ப அழுதாங்க பிரியும்போது, பிரியணும்னு நினைக்கும்போது ரொம்ப அழுதாங்க. ஆனால் லவ் இஸ் நாட் ஜஸ்ட் அ ஃபீலிங். லவ் மஸ்ட் எக்ஸ்பிரஸ் இட் செல்ஃப் இன் டீட்ஸ், இன் ஆக்ஷன். இப்போ அன்புங்கிறது ஏதோ ஒரு ஃபீலிங் மட்டும் இல்லை, அன்பு செயலிலே தன்னை வெளிப்படுத்த வேண்டும் இல்லையா? இயேசு தன்னுடைய அன்பை எப்படி வெளிப்படுத்தினார்? யோவான் 3ஆம் அதிகாரம் 16வது வசனம், விசுவாசிக்கிறவர்களோ அவர்கள் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு இவ்வளவாய் அன்பு கொண்டு, எப்படி தன்னுடைய ஒரே பேரான குமாரனை உலகத்திற்கு அனுப்பி அன்பு கூர்ந்தார் இல்லையா? ஸோ தேவனுடைய அன்புங்கிறது இட்ஸ் நாட் ஜஸ்ட் அ ஃபீலிங், இட் வாஸ் அ கிரேட் டீட், a deed of sending his own only begotten son, only son. Okay, so இந்த ஓர்பா ரூத்திலிருந்து அதை நம்ம கற்றுக்கொள்ளும். Love is not just a feeling, not just an expression of emotional outburst, but it should be an expression in deed அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். சரி, இதுதான் முதல் அதிகாரம். இப்போ 2வது அதிகாரத்துக்கு வரோம். இவங்க ஏற்கனவே யூதாவுக்குள்ளே வந்துட்டாங்க, பெத்லெஹேமுக்குள்ளே வந்துட்டாங்க. அங்கே 2வது வசனத்தின் முதல் வசனத்தில் பார்க்குறோம். அதிகாரத்தின் 2வது அதிகாரத்தின் முதல் வசனம், நகோமிக்கு அவளுடைய புருஷனாகிய எலிமெலேக்கின் உறவின் முறையில் போவாஸ் என்னும் பேருள்ள மிகுந்த ஆஸ்திக்காரனாகிய இனத்தான் ஒருவன் இருந்தான். இந்த இனத்தான் அப்படிங்கிறதுக்கு கின்ஸ்மேன், ஹீப்ரூவில் GOEL, கோயல் அப்படின்னா கின்ஸ்மேன், ரிடீமர். ஒரு ஃபேமிலியில் ஒரு முக்கிய தலைவன், அந்த ஃபேமிலியில் ஏதாவது தன்னுடைய நெருங்கிய உறவினருக்கு ஏதாவது ஒரு இழப்பு, ஒரு வருத்தம் நேரிட்டுருச்சு அப்படின்னா இந்த கின்ஸ்மேன் உறவின் முறையான் தான் போய் என்ன செய்யணும், அவங்கள ரிடீம் பண்ணணும். ஓகே, அப்போது இவங்களுக்கு நெருங்கிய உறவின் முறையான இந்த போவாஸ் இருக்கின்றார். அவர் எப்படிப்பட்டவனாக இருந்தான்னு சொல்லி பார்க்குறோம். மிகுந்த ஆஸ்திக்காரனாக இருந்தான். போன அதிகாரத்தில் நம்ம பார்த்தோம், பெத்லெஹேமிலே பஞ்சம் உண்டாயிற்று. அதனால தான் என்ன செஞ்சாங்க, நவோமி மோவாபுக்கு போனாங்க. ஆனால் எல்லாரும் அப்படியே பஞ்சம் அழைக்கிறதுக்குன்னு மோவாப் தேசத்துக்கு போனாங்களா? இல்லை. போவாஸ் மாதிரி எத்தனையோ குடும்பங்கள் அப்படியே யூதாவிலே பெத்லெஹேமில் இருந்தது. அங்கே பஞ்சம் வந்தது. போவாஸை போல் நிறைய பேர் அங்கே இருந்தாங்க. போவாஸ் பட்டினியாக கிடந்தாரா? வறுமையில் இருந்தாரா? இல்லை. எப்படி இருந்தார்? மிகுந்த ஆஸ்திக்காரனாக இருந்தான். அப்போ he stayed there and he was blessed. ஏன்னா யூதா, பெத்லெஹேம் அது மிக முக்கியமான ஒரு நகரம். அது அப்பத்தின் வீடு. இப்போ அந்த அப்பத்தின் வீட்டில் கர்த்தரை நம்பி அங்கே இருக்கும்போது நிச்சயமாக எங்கெல்லாம் பஞ்சம் இருந்தால் கூட அங்கே நிச்சயமாக என்ன இருக்கும்? ரெகபோத் இருக்கும், செழிப்பு இருக்கும். ஓகே, அப்போ அந்த ஒரு காரியத்தை நம்ம படிக்கிறோம். போவாஸ் அங்கே தான் இருந்தார், ஆனால் ஆஸ்திக்காரனாக இருந்தார். அப்போ சேஞ்ச் ஆஃப் பிளேஸ் டஸ் நாட் மேக் அ பிக் டிஃப்ரென்ஸ் இன் டெஸ்டினி. அதை தான் நம்ம முதல் அதிகாரத்தில் பார்த்தோம். அப்போ இவர் இங்கே இருந்தார், ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்டார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்புறம் ரூத் நவோமியை பார்த்து சொல்கிறாங்க, நான் வயல்வெளிக்கு போய் யாருடைய கண்களில் எனக்கு தயை கிடைக்குமோ அவர் பிறகே கதிர்களை பொறுக்கி கொண்டு வருகிறேன் என்றாள். அதற்கு இவள், என் மகளே போ என்றாள். இதை வாசிக்கும்போது எப்படிப்பட்ட ஒரு இமேஜ் ரூத்தை பற்றி நமக்கு கிடைக்குது. மாமியார்கிட்ட சொல்கிறா,
நான் வயலுக்கு போய் கதிர்களை பொறுக்கி கொண்டு வருகிறேன் அப்படின்னு வெரி குட். ஷி வாஸ் வெரி ஹார்ட் ஒர்க்கிங், கடினமாய் உழைக்கின்றவள். அவன் நினைக்கல, என் மாமியார் தானே என்னை கூப்பிட்டாங்க, மாமியார் பின்னாடி தானே, அவங்கள நம்பி தானே நான் வந்தேன். ஆக்சுவலாக மாமியார் கூப்பிடலை, ஆனால் மாமியாரை நம்பி இவன் வந்தா இல்லையா, அப்போது மாமியார் பார்த்துக்கிடட்டும் அப்படின்னு சொல்லி இருக்கல. மாமியாருக்கு வயசாயிட்டு அவங்களால ரொம்ப வேலை செய்ய முடியாது, நான் இவங்களை எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி மாமியாரை பார்த்து சொல்கிறா, நான் வயலுக்கு போய் கதிர்களை பொறுக்கி கொண்டு வருகிறேன் என்று சொல்லி அவள் சொல்கிறத பார்க்கிறோம். லேவியராகமம் 19வது அதிகாரம் 9-10 வசனங்களை வாசிப்போமா? லேவியராகமம் 19, 9, 10 வசனங்கள். அங்கே வாசிமா. வயலின் ஓரத்தில் இருக்கிறதை தீர அறுக்காமலும், சிந்தி கிடக்கிற கதிர்களை பொறுக்காமலும், எதுக்காக பொறுக்கக்கூடாதான்? அவைகளை ஏழை எளியவர்களுக்காக விட்டுவிடு. அப்போ ஏழை எளியவர்கள் வயலுக்கு வந்து பொறுக்கணும்னு நினச்சா எல்லாம் ஒட்டு மொத்தமாக அறுத்து அள்ளிட்டு போயிட்டா ஒன்றுமே இருக்காது. அதனால் பர்பஸாக என்ன செய்யணும்னு சொல்கிறாரு மோசே. அந்த காலத்தில் ஜனங்களுக்கு சொல்கிறார், வயல் ஓரத்தில் மற்றிலும் நீ அறுக்காத, திராட்சை செடியில் எல்லாத்தையும் பழத்தை அறுத்து எடுத்துடாத, கொஞ்சத்தை பர்பஸாகவே விட்டுட்டு வா, ஏழை எளியவர்கள் ஒருவேளை வரலாம், அவங்களுக்கு இதை விட்டு வையே அப்படின்னு சொல்லி எப்படி எளியவர்களுக்கு உதவி செய்யணுங்கிறத அங்கே மோசே மூலமாக ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். அதை பின்பற்றி வருகிறார்கள் இஸ்ரவேலர்கள் இன்றைக்கும். அப்போதான் அதை தான் நினைவு கூர்ந்து இப்போ ரூத் சொல்லான வயலுக்கு போய் கதிர்களை பொறுக்கி கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லி போகிறா. அடுத்த வசனத்தில் பார்க்குறோம், அவள் போகும்போது பார்த்தா தற்செயலாய் அவளுக்கு நேரிட்ட அந்த வயல் நிலம் எலிமெலேக்கின் வம்சத்தானாகிய போவாசுடையதாக இருந்தது. பார்த்தா கரெக்டாக அந்த அவங்களுடைய கின்ஸ்மேன் ரெடிமர் போவஸ் அவருடைய நிலத்துக்கு போகிறா. அவள் சொல்ல தற்செயல், இங்கே வசனம் சொல்ல தற்செயலாய். ஆனால் நம்மளுடைய வாழ்க்கையில் எதுவுமே தற்செயலாய் நடப்பதே இல்லை. ஆண்டவர் எல்லாவற்றையும் நம்ம பல ஆண்டுகளுக்கு முன்பாக நடந்த ஏதாவது ஒரு சின்ன காரியத்தை கூட நம்ம யோசித்து பார்த்தோன்னு சொன்னால் அதை கூட நம்மளுடைய ஃப்யூச்சரில் எப்பமோ நடக்க போகிற ஒரு காரியத்திற்காக ஆண்டவர் அதை அனுமதித்திருப்பார். ஸோ நத்திங் இஸ் ஆக்சிடென்டல். தற்செயல்ங்கிறது இல்லை. ஒரு வேளை அது தற்செயல் போல தெரிந்தாலும் ஒரு முக்கியமான நோக்கத்தோடு ஆண்டவர் போவாசுடைய அந்த வயல் நிலத்துக்கு இவளை வழி நடத்துகிறார். அப்போது அடுத்து பார்த்தோன்னு சொன்னால் போவாஸ் இவரை பார்க்குறார். பார்த்துட்டு போவாஸ் பெத்லஹேமிலிருந்து வந்து அறுக்கிறவர்களை பார்க்க தன்னுடைய வேலைக்காரங்களெல்லாம் பார்த்து கர்த்தர் உங்களோட இருப்பாராக என்றான். அதற்கு அவர்கள் கர்த்தர் உம்மை ஆசீர்வதிப்பாராக என்றார்கள். அப்போ அவனுடைய லாங்குவேஜ் வேலைக்காரங்களை பார்க்குறான் போவாஸ். பார்த்துட்டு வந்த உடனே கர்த்தர் உங்களோட இருப்பாராக அப்படின்னு சொல்கிறார். அப்போ அவனுடைய லாங்குவேஜ் இதை வச்சு போவாஸை குறித்து நமக்கு இம்ப்ரெஷன். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம போவாஸை பார்க்குறோம், அவனுடைய வார்த்தையை கேட்குறோம். நமக்கு கிடைக்கிற ஃபர்ஸ்ட் பிக்சர் என்னமா இருக்கும்? வெரி ஹம்பிள். ஓகே ஓகே வேறு courteous. ஓகே பொலைட். எஸ், வேறு என்னெல்லாம் உங்களோட மனதுக்கு வருது இந்த போவாஸை குறித்து? வெரி காட்லி. ஓகே ஓகே நல்ல வெரி குட். அவனை நல்ல ஒரு மதர் ட்ரெயின் பண்ணியிருந்திருப்பாங்க. யாரையும் பார்த்தா நல்ல க்ரீட் பண்ணு, ஸ்தோத்திரம் பண்ணு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அவங்க பெரியவங்களோ சின்னவங்களோ அவங்கக்கிட்ட கைண்டாக பேசு அப்படின்னு ட்ரெயின் பண்ணி தருப்பாங்க. வெரி குட். ஓகே இல்லை, இன்னும் அவர் ரூத்தை பார்க்கல. ரூத்தை பார்க்க முன்னாடி தன்னுடைய வேலைக்காரர்களை பார்த்து தான் இதை சொல்கிறார். கர்த்தர் உங்களை சரி, நீங்கள் சொன்ன எல்லா ஆன்சர்ஸும் கரெக்டு தான். வெரி
well-mannered man, godly, polite, courteous, okay, could be trained by a very good mother, okay, yes. அவனுடைய லாங்குவேஜ், அவன் எந்த அளவுக்கு தன்னுடைய வேலைக்காரர்களோடு தன்னை அசோசியேட் பண்ணி, காலையில் பிரசங்கத்தில் நாகமானுடைய ஊழியக்காரரை குறித்து நம்ம பார்த்தோம் இல்லையா, தகப்பனே அப்படின்னு சொல்லி அவனுடைய தவறை சுட்டி காட்டுறாங்க. அப்போது நாகமானுக்கும் அவனுடைய ஊழியக்காரருக்கும் அந்த அளவுக்கு ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இருந்ததுனால தான் பயப்படாமல் நாகமான்கிட்ட போய், ஆனால் ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக தகப்பனே, தீர்க்கதரிசி கடினமான ஒரு காரியத்தை சொல்லியிருந்தா செய்திருப்பீர் தானே இல்லையா? அப்போ அந்த ரிலேஷன்ஷிப், ஹி இஸ் அப்ரோச்சபிள், கைண்ட், ஜென்டில், எஸ். அப்போ வேலைக்காரர்கள் அப்படியே அவரை திரும்ப கர்த்தர் உண்மை ஆசீர்வதிப்பாராக என்றார்கள். அப்போ இப்போ தான் பார்க்குறாரு, திடீர்னு ஏதோ ஒரு புதிய ஆள் தெரியுதே அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய சூப்பர்வைசரை பார்த்து, இந்த பெண் பிள்ளை யாருடையவள்? இப்போ தான் ரூத்தை பார்க்குறாரு, ஓகேம்மா, இந்த பெண் பிள்ளை யாருடையவள் என்று கேட்டான். உடனே அந்த சூப்பர்வைசர் சொல்கிறாரு, இவர் நகோமியோட மருமகள், மோவாபிய பெண் பிள்ளை. இவன் இந்த அரிக்கட்டுகள்லேருந்து சிந்தினதை பொறுக்கி கொள்ளுவதற்காக வந்தாள் அப்படிலாம் சொல்லிட்டு காலமே துவக்கி இதுவரைக்கும் இங்கே இருக்கிறாள். அகேன் என்ன சொல்கிறாரு? இப்போ வரைக்கும் ஈவினிங் ஆயிடுச்சு, இப்போ வரைக்கும் அவள் பொறுக்கிட்டே இருக்கா அப்படின்னு என்னது? நீங்கள் அப்போ சொன்னீங்களா ஆன்சர்? ஹார்ட் ஒர்க்கர். காலமே தொடங்கி இப்போ வரைக்கும் அவள் பொறுக்கிட்டே தான் இருந்தா. ஹார்ட் ஒர்க்கர். இன்னொன்று, என்ன, she is in need. Yes, her mother-in-law is in need. Yes. மற்றொரு காரியம் என்ன அப்படின்னு சொன்னால், we are noticed. நமக்கே தெரியாது, பட் we are always noticed. ஏதோ கண்கள், ஓகே, நம்ம ரெண்டு கண்களால் உலகத்தை பார்க்குறோம், உலகம் பல ஆயிரம் கண்களால் நம்ம பார்க்குது. அப்போது நம்ம செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் யாரோ, கடவுள் மாத்திரம் இல்லை, மனுஷரும் பார்த்துட்டே இருக்காங்க. ரூத்துக்கு தெரியாது, இப்படிலாம் கண்காணி நம்மளை பார்த்துட்டே இருப்பாங்க, இப்படி போவாஸ் வருவார், இப்படி கேட்பார், எதுவுமே தெரியாது. ஆனால் பாருங்கள், சின்சியராக அவள் ஒர்க் பண்ணுறா. சின்சியர் ரிப்போர்ட் போவாஸ்க்கு போகுது. அப்போது போவாஸ் ரூத்தை பார்த்து, மகளே கேள், பொறுக்கிக்கொள்ள, நீ எங்கேயும் வேறு எந்த வயலுக்கும் போக வேண்டாம், இங்கே என்னுடைய ஊழியக்கார பெண்களோடு நீ இருந்து பொறுக்கிக்கோ, அதெல்லாம் சொல்கிறாரு. தாகம் எடுத்தால் தண்ணீர்கள் குடங்களில் இருக்குது, குடிச்சிக்கோ, அதெல்லாம் சொல்லி சொன்னோடனே ரூத் 10வது வசனத்தில் முகங்குப்புற விழுந்து வணங்கி, நான் அந்நிய தேசத்தாளாக இருக்க நீர் என்னை விசாரிக்கும்படி எனக்கு எதினாலே உம்முடைய கண்களில் தயை கிடைத்தது என்றாள். இப்போ ரூத்துக்கு தெரியும், போவாஸ் நவோமியோட வெரி க்ளோஸ் ரிலேட்டிவ், கின்ஸ்மேன் ரெடீமர் அப்படிங்கிறது தெரியும். நவோமி ஏற்கனவே சொல்லிட்டாங்க. அப்போ he could have taken him for granted. சொல்லியிருக்கலாம், நான் யார் தெரியுமா, நவோமியோட மருமகள், நீங்கள் யார் தெரியுமா, நீங்கள் தான் என்னோட ரெடீமர், அப்படி ரைட் ராயலாக பேசியிருந்திருக்கலாம், தன்னுடைய ரைட்ஸை அசர்ட் பண்ணியிருந்திருக்கலாம். ஆனால் அப்படி இல்லாமல் தன்னை தாழ்த்துகின்றாள். அப்போ மறுபடியும் இந்த 11வது வசனத்தில் நம்ம வாசித்த போது, அந்த ஷார்ட் டைம்குள்ளே போவாஸ்க்கு எவ்வளவு நியூஸ் ரூத்தை பற்றி போகுது அப்படிங்கிறத பார்க்குறோம். 11வது வசனத்தை வாசிப்போமா? எல்லாமே எனக்கு விவரமாய் தெரிவிக்கப்பட்டது. நீ உன் மாமியாருக்கு செய்தது, உன் தகப்பன் தாய் வீட்டை விட்டு வந்தது, அறியாத ஜனங்களிடத்தில் நம்பி நீ வந்தது, இது எல்லாமே எனக்கு தெரிவிக்க. அகேன் நம்ம அப்போ பார்த்த மாதிரி we are noticed. ஓகே, எல்லாமே
எப்படியோ ஜனங்கள் ஒரு ரிப்போர்ட்டை கொண்டு போயிடுவாங்க நம்மளை பற்றி. ஓகே, அதனால் எப்பவும் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு. 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரத்தில் 17-18 வசனங்களை நம்ம வாசித்தோன்னு சொன்னால், நம்ம அந்த அதிகாரத்தில் வாசிக்கிறோம், சவுலுக்கு ஒரு பொல்லாத ஆவி அவன் மேலே வாசிப்போமா? 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 17-18 வசனங்கள். ம் 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 பார்த்தீங்களா, எத்தனை காரியத்தை இந்த தாவீதை குறித்து இன்ஸ்டண்ட்டாக அப்படி சவுலுக்கு சொல்கிறாங்க. ஈசாயின் குமாரன் தாவீதுன்னு ஒரு வாலிபன் இருக்கான், அவன் வாசிப்பதில் தேறினவன், அவன் பராக்கிரமசாலி, அவனோட கர்த்தர் இருக்கிறார். இப்படி வரிசையாக சொல்லிக்கிட்டே போகிறாங்க. எப்படி தெரியும்? he was observed, he was noticed. அப்போ நம்ம செய்கிற தீய காரியமாக இருக்கட்டும், நல்ல காரியமாக இருக்கட்டும், நிச்சயமாக ஏதோ ஒரு இடத்துக்கு அந்த ரிப்போர்ட் போயிடும். நமக்கு தெரியாது, தாவீதுக்கு தெரியாது. இப்படிலாம் சிலர் நம்மளை கண்காணிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, அப்சர்வ் பண்ணிகிட்ருக்குறாங்க. தாவீதுக்கு தெரியாது. ஒரு நாள் சவுல் ராஜாவுக்கு முன்னாடி யாரோ போய் சொல்லுவாங்க, தாவீதுக்கு தெரியாது. பட் இட் வாஸ் டன், இட் வாஸ் ரிப்போர்ட்டட். அப்படி தான் ரூத்துக்கும் எதுவுமே தெரியாது. போவாஸ் இப்படிலாம் விசாரிப்பார், ஜனங்கள் போவாஸ்கிட்ட போய் இப்படிலாம் சொல்லுவாங்க, எதிர்பார்த்திருக்கவே மாட்டான். அந்த ஷார்ட் டைமில் அவளை குறித்து எல்லா காரியங்களும் அறிவிக்கப்பட்டது. உடனே தான் அவர் சொல்கிறாரு, உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்றான். உன்னுடைய செய்கைக்கு தக்க பலன் அதனால் நிச்சயமாய் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்றன் போது, நீ நல்லா சாப்பிடு, காடியிலே உன் துணிக்கை துவைத்துக்கள், அறுக்கிறவர்கள் அப்படிலாம் நிறையா வார்கோதுமை அதெல்லாம் கொடுத்து அவள் திருப்தி அடைந்து மீந்ததை வைத்து கொண்டாள். இப்போ யார் மனசில் இருக்கா? இப்போ இவருக்கு மதரன்லா. எஸ், நான் நல்லா சாப்பிட்டேன், ஆனால் என் மாமியார் சாப்பிட்டாங்களான்னு தெரியாது, அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு சான்ஸ் இருந்திருக்காது, அதை பத்திரமா எடுத்து வைக்கிறா. எஸ், அடுத்தவன் சொல்கிறான், யாருமே இவளை ஈனம் பண்ணிடாதீங்க, யாரும் இவளை அசட்டை பண்ணிடாதீங்க, யாரும் இவளை மிரட்டிடாதீங்க. இப்போ முடிந்தது, சாயங்காலம் ஆயிட்டு, கதிர் பொறுக்கி அடித்து அதை எடுத்துட்டு நவோமி கிட்ட போகிறா. மாமிகிட்ட போய் என்ன நடந்தது அப்படின்றத அவள் வரிசையாக சொல்கிறா. அப்போ நகோமி பார்த்து, தன் மருமகளை பார்த்து 20வது வசனத்தில், உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மரித்தவர்களுக்கும் தயவு செய்கிற கர்த்தராலே அவன் ஆசீர்வதிக்கப்படுவானாக, போவாஸ் ஆசீர்வதிக்கப்படுவானாக. பின்னும் நகோமி அவளை பார்த்து, அந்த மனுஷன் நமக்கு நெருங்கின உறவின் முறையானும் நம்மை ஆதரிக்கிற சுதந்திரவாளிகளில் ஒருவனுமாய் இருக்கிறாள் அப்படின்னு சொல்லி, அதனால் அறுப்பு வார்கோதுமை அறுப்பு தீர் மட்டும் நீ அங்கே கதிர் பொறுக்கும்படி போ அப்படின்னு சொல்லி சொல்கிறதையும் பார்க்குறோம். 3வது அதிகாரத்துக்கு வரும்பொழுது, நான் உனக்கு சவுக்கியத்தை தேடித்தர வேண்டும் அப்படின்னு சொல்லி நவோமி ரூத்தை பார்த்து சொல்கிறாங்க. இந்த சவுக்கியத்தை தேடாதிருப்பேனோ அப்படிங்கிறது ரொம்ப சஜஸ்டிவாக, நான் உனக்கு திரும்பவும் ஒரு திருமணத்தை பண்ணி வைக்க மாட்டேனோ அப்படிங்கிறது அர்த்தம். அப்போது சொல்கிறாங்க, நீ இன்னைக்கு போகும்பொழுது போவாஸ் படுத்திருக்கிற இடத்துல போய் படுத்து, அவன் கால்களினால் மூடியிருக்கிற போர்வையை ஒதுக்கி நீ படுத்துக்கொள் அப்படின்னு சொல்லி. இது என்ன அப்படின்னு சொன்னால், இஸ்ரவேல் தேசத்தில் அந்த நாள் கலாச்சாரத்தில் ஒரு அதிகாரி அவங்க படுத்திருக்கிற இடத்துல போர்வை விலக்கி கொண்டு ஒருத்தர் படுத்தா, அது ஆணோ பெண்ணோ படுத்தா, ஐ சரண்டர் மை செல்ஃப் கம்ப்ளீட்லி, ஐ சப்மிட் என்னை முற்றிலுமாய் அர்ப்பணிக்கின்றேன் அப்படின்ற அர்த்தமாக. அந்த நாட்களிலே அந்த கலாச்சாரத்திலே போர்வையை ஒதுக்கி கொண்டு ஒரு பெண்ணோ ஒரு ஆணோ படுத்தா அப்படின்னு சொன்னால் அதனுடைய அர்த்தம்
என்னை முற்றிலுமாய் அர்ப்பணிக்கின்றேன். ஐ சப்மிட் மை செல்ஃப் கம்ப்ளீட்லி அப்படின்னு சொல்லி அர்த்தம். அப்போ அது மாதிரி செய்கிறான். நவோமி சொன்னது போலவே அதை செய்கின்றாள். இப்போ இதை வாசிக்குவது யோசித்தேன், எல்லா மனைவிமாரும் இப்படி ஐ சரண்டர் கம்ப்ளீட்லி அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும் அப்படி யோசித்தேன். அடுத்த கொஸ்டின், அடுத்த தாட், எல்லா கணவன்மாரும் போவாஸை போலவே ரூத் எப்படி போவாஸ் அவளுக்கு ஒன்றுமே இல்லை, ரொம்ப அருகதையற்றவள், ஆனால் அவளை எவ்வளோ கைண்டாக ட்ரீட் பண்ணுறான், எவ்வளோ ரெஸ்பெக்ட்ஃபுல் லாங்குவேஜ் பேசுகிறான். எல்லா கணவன்மாரும் தன்னோட மனைவியை இப்படி வச்சுக்கிட்டா எவ்வளோ நல்லா இருக்கும். ஓகே, கணவன்மாரெலாம் நினைக்கிறாங்க இப்படி ரூத்தை போல் ஒரு சப்மிசிவ் ஒய்ஃப் கிடச்சா எவ்வளோ நல்லா இருக்கும். அப்போ மனைவிமாரும் நினைக்கணும், போவாஸை கணவன் நினைக்கணும் நானும் எப்படி இருக்கணும், போவாஸை போல் அட்டர்லி கேரிங், ரெஸ்பெக்ட்ஃபுல் அப்படி இருக்கணும் அப்படிங்கிறத அப்படியாக நான் யோசித்தேன். அப்போது ராத்திரி திடீர்னு முழிக்கிறான், அருண்டு போயிட்டான் அப்படின்லாம் சொல்லி பார்க்குறோம். அவனுக்கு புரிஞ்சுக்கிடுச்சு, இப்போது மீனிங் புரிஞ்சுக்கிடுச்சு. ஸோ ஷீ இஸ் வில்லிங் டு மேரி மீ அப்படின்னு. அப்போ தான் அந்த 10வது வசனம் ரொம்ப நம்ம இந்த ரூத் புத்தகத்தில் அடிக்கடி வாசிக்கின்ற ஞாபகத்தில் வைத்து கொள்ளுகின்ற ஒரு வசனம். வாசிப்போமா 10வது வசனத்தை? ம் 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 உன் முந்தின நற்குணத்தை பார்க்கலாம் பிந்தின நற்குணம் உத்தமமாயிருக்கிறது. நீ பயப்படாதே, உனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வேன். நீ குணசாலி என்பதை என் ஜனமாகிய ஊரார் எல்லாரும் அறிவார்கள். அப்போ அவளை பற்றி அவர் நல்ல சாட்சி. பார்த்தீங்களா, நீ குணசாலி என்பதை என் ஜனமாகிய ஊரார். இதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. இது வரைக்கும் ரொமான்ஸ் நல்லா தான் போய்கிட்டு இருக்கு. ஆனால் அடுத்த வசனத்தில் ஒரு ப்ராப்ளம். 12வது வசனத்தில் வாசித்தோன்னு சொன்னால், நான் சுதந்திரவாளி என்பது மெய்தான், நீ சொன்னபடி நான் தான் சுதந்திரவாளி. ஆனால் என்னிலும் கிட்டின சுதந்திரவாளி ஒருவன் இருக்கிறான். ஓகே, அவன் உன்னை ரிடீம் பண்ணி, உன்னுடைய லேண்டை ரிடீம் பண்ணி எல்லாம் பண்ணிக்கிட்டானா அவனை தான் நீ கல்யாணம் பண்ணிக்கணும். ஒருவேளை அவன் மாட்டேன்னு சொன்னால் அதுக்கப்புறம் நடக்கிறத பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி. ஓகே, ஸோ இது ஒரு பெரிய ப்ராப்ளம். இப்போ எல்லாத்தையும் மறுபடியும் தன்னுடைய மாமியாருக்கு ரிப்போர்ட் பண்ணுறா. 16வது வசனத்துலேருந்து வாசித்தோன்னு சொன்னால், அவள் தன் மாமியின் இடத்துல வந்தபோது அவள், என் மகளே உன் செய்தி என்ன என்று கேட்டாள். அப்பொழுது அவள் அந்த மனுஷன் தனக்கு செய்ததையெல்லாம் அவளுக்கு விவரித்தாள். மேலும் அவர், நீ உன் மாமியார் அண்டைக்கு வெறுமையாய் போக வேண்டாம் என்று சொல்லி இந்த 6 படி வார்க்கோதுமை எனக்கு கொடுத்தார் அப்படின்லாம் சொன்னோடனே நவோமி சொல்கிறாங்க, என் மகளே இந்த காரியம் என்னமாய் முடியும் என்று நீ அறியும் மட்டும் பொறுத்திரு. ஓகே, உனக்கு எந்த படபடப்பும் பயமும் எதுவுமே வேண்டாம். அந்த மனுஷன் என்ன செய்ய போகிறாங்கிறத அறியும்படி நீ பொறுத்திரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நிச்சயமாக இவன் இளைப்பாற மாட்டான் அப்படின்னு சொல்லி. அதே போல் பார்த்தா அடுத்த அதிகாரத்தில் பார்க்குறோம், போவாஸ் அந்த சுதந்திரவாளியை போய் அழைக்கிறார். பாருங்கள், அந்த சுதந்திரவாளி எல்லாருடைய பேரும் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு. எலிமெலேக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, அவங்க 2 மகன் மக்லோன் கிளியோன் கொடுக்கப்பட்டிருக்கு, ஓர்பா ரூத் பேர் கொடுக்கப்பட்டிருக்கு, போவாஸ் பேர் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் இந்த பர்டிகுலர் கின்ஸ்மேன் ரெடிமர் ஒருத்தர் நெருக்கமாக இருக்கானே அவன் பேர் கொடுக்கப்படலை. ஹிஸ் நாட் இம்பார்ட்டண்ட். ஏன்னா அவன் அந்த 4வது அதிகாரத்தில் நம்ம பார்க்கும் பொழுது, இப்போது போவாஸ் சொல்கிறாரு, இப்படி ஒரு கமிட்டி மாதிரி எல்லோரும் 10 பேரை கூட்டிகிட்டு அந்த சுதந்திரவாளியை பார்த்து, இப்படி எலிமலேக்கு என்ற நம்முடைய சகோதரனுக்கு வயல் நிலத்தின் பங்கை மோவாப் தேசத்திலிருந்து திரும்பி வந்த நகோமி விற்கப் போகிறாள். அப்படின்னா இவன் திரும்ப அதை வாங்கிக்கிடணும். அதுதான் இந்த கின்ஸ்மேன் ரெடிமருடைய ஒரு டியூட்டி. நெருங்கிய ஒரு இனத்தான் இருப்பான் அப்படின்னு சொன்னால், உறவின் முறையான் இருப்பான்னு சொன்னால்,
ஒரு லேண்டை நான் விற்க போகிறேன் அப்படின்னு சொன்னால் அந்த நெருங்கிய உறவின் முறையான் அதை வந்து வாங்கணும். அப்படி இவன்கிட்ட போய் கேட்குறான். உடனே இவன் நவோமியோட லேண்டா நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். சொன்ன உடனே ரூத்துக்கும் நவோமிக்கு இப்போ என்ன ஹார்ட் எப்படி இருந்திருக்கும்? படபடபட, அட பாவி, இவன் வாங்குறேன்னு சொல்லிட்டானே, நம்ம போவாஸை கல்யாணம் பண்ணலான்னு பார்த்தா இவனை போய் கல்யாணம் பண்ண வேண்டியிருக்குமோ அப்படின்னு யோசித்துருக்கலாம். அடுத்த கொஸ்டினை போடுறாரு போவாஸ். ஓகே, அவங்க நிலத்தை வாங்கிக்கோ. அடுத்து ஒரு கண்டிஷன் 5வது வசனத்தில் சொல்கிறாரு. அப்பொழுது போவாஸ், நீர் நகோமியின் கையிலே அந்த வயல் நிலத்தை வாங்குகிற நாளிலே மரித்தவனுடைய சுதந்திரத்தில் அவன் பேரை நிலைநிற்க பண்ணும்படிக்கு அதை மரித்தவன் மனைவியாகிய மோவாபிய ஸ்திரீயான ரூத் கையிலும் வாங்க வேண்டியது என்றான். இதில் ரொம்ப ஓப்பனாக அவர் பேசலை. போவாஸ் ரொம்ப ஜென்டில்மேன். ஓகே, ரொம்ப அவரோட வேர்ட்ஸ் ரொம்ப நாசுக்காக பேசுவாங்கன்னு சொல்லுவாங்களே, அதாவது ரொம்ப ஜென்டிலாக, பட் அட் த சேம் டைம் என்ன மீன் பண்ணுறாங்கிறத அவங்க புரிஞ்சிக்கிடுவாங்க அந்த அளவுக்கு. அப்போது நீ நவோமி கையில் லேண்டு வாங்குறது மட்டும் இல்லை, அப்படி வாங்க போகிற நேரத்தில் அந்த மரித்து போன எலிமெலேக்குக்கு பேர் நிலைத்திருக்க பண்ணும்படியா நீ ரூத்தை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்கிறார். அதுதான் அதனுடைய அர்த்தம். உடனே அவன் சொல்கிறான், முடியாது, நான் மீட்கத்தக்கதை நீர் மீட்டுக்கொள்ளும். ஓகே, நான் அதை மீட்டுக்கொள்ள மாட்டேன். அகெயின் ரொம்ப யூஃபிமிஸ்டிக்னு சொல்லுவோம் இங்கிலீஷில். யூஃபிமிஸ்டிக் வே ஆஃப் டெல்லிங். என்னால் அவளை கல்யாணம் பண்ணிக்க முடியாது, ரூத்தை நான் கல்யாணம் பண்ணிக்க முடியாது. ரூத்து காதில் தேன் வார்த்தது போல் இருந்திருக்காப்பா, நல்ல வேலை அப்படின்னு. ஓகே, எஸ். அப்போ மாட்டேன்னு சொன்ன உடனே இப்போது அதுக்கு அடையாளமாக அந்த செருப்பை கழட்டி அப்படிலாம் அந்த கல்ச்சரில் பாதரட்சியை கழற்றி மற்றவனுக்கு கொடுப்பான். இது இஸ்ரவேலிலே வழங்கின உறுதிப்பாடு. இதெல்லாம் பார்க்குறோம். எவ்வளவு லீகலாக அந்த போவாஸ் இதை செய்கிறார். அதே இடத்துல மூப்பர்கள்லாம் இருக்காங்க, பட்டணத்து ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. அப்போ சொல்கிறான், இந்த நிலத்தை இவங்க கையிலிருந்து இன்றைய தினம் நான் வாங்கி கொண்டேன் என்பதற்கு நீங்கள் சாட்சி. நம்பர் 1, 10வது வசனத்தில், இதுவும் அல்லாமல் மரித்தவனுடைய சகோதரருக்குள்ளும் ஊராருக்குள்ளும் அவனுடைய பேர் அற்று போகாமல் மரித்தவனுடைய சுதந்திரத்திலே அவன் பேரை நிலைநிறுத்த நான் மக்லோனின் மனைவியாக இருந்த மோவாபிய ஸ்திரீயான ரூத்தை எனக்கு மனைவியாக கொண்டேன். அதற்கும் இன்றைய தினம் நீங்கள் சாட்சி என்றான். பார்த்தீங்களா? அப்போ இது எதை குறிக்குது அப்படின்னா, ஒரு ஃபார்மல் வெட்டிங் செரிமனி. இப்போ நிறைய பேர் இப்போல்லாம் ரொம்ப ஃபேஷனபிளாக போயிடுச்சு லிவிங் டுகெதர். எதுக்கு ஒரு சர்ச்சில் வச்சு ஒரு கல்யாணம், எதுக்கு 4 பேருக்கு முன்னாடி ஒரு கல்யாணம், அதை ஏன் டாக்குமெண்ட் பண்ணணும், எதுக்கு வெட்டிங் சர்டிஃபிகேட், எதுக்கு சாட்சிகள், இப்படி 7 கொஸ்டின் தேவையில்லை. இப்படி ஒரு ஃபார்மல் வெட்டிங் தேவையில்லை. நாங்கள் 2 பேரும் விரும்புகிறோம், we live together அப்படின்னு எத்தனையோ பேர் சொல்கிறத பார்க்குறோம். அது ஏன்னு சொன்னால், கமிட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு முடியலை. ஊருக்கு முன்னாடி, சபைக்கு முன்னாடி கரம் பிடித்துட்டா ஊராருக்கு தெரியும், ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா ஊரார் கூடிடுவாங்க, குடும்பம் கூடிரும். நீ அன்னைக்கு கைப்பிடித்த இவளை அவ்வளோ லேசாக நீ விட்டுட்டு ஓடிட முடியாது அப்படி 4 பேர் கேள்வி கேட்பாங்க. அந்த மாதிரி கமிட்மெண்ட்டை விரும்பாததுனால தான் இந்த நாட்களில் நிறைய பேர் லிவிங் டுகெதர், சேம் செக்ஸ் மேரேஜ், இது எல்லாத்துக்கும் ரீசன் இந்த கமிட்மெண்ட்டை விரும்பாததுனால. ஆனால் பாருங்கள், ஃபார்மல் செரிமனி, ஃபார்மல் வெட்டிங் இஸ் அ மஸ்ட். அதை தான் இங்கே பார்க்கிறோம். இப்போ மறுபடியும் ரூத்துக்கு வருவோம். ரூத் மோவாபை விட்டு கிளம்பும்போது ஓர்பாள மாதிரி நினச்சிருந்துருப்பான்னு வச்சுக்கோங்க. அட்லீஸ்ட் மோவாபில் இருந்துட்டா எனக்கு சொந்தக்காரங்க இருக்காங்க, எங்கள் அம்மா அப்பா பார்த்து யாரையாவது எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க அப்படின்னு நினச்சிருந்துருக்கலாம். அல்லது வெளியே யூதா தேசத்துக்கு பெத்லஹேமுக்கு வரும்போது இனி எனக்கு ஒரு வாழ்க்கை இருக்கா அப்படின்னு நினச்சிருந்துருக்கலாம். ஆனால் உம்முடைய தேவன் என்னுடைய தேவன்,
அப்படின்னு சொல்லி என்னைக்கு அவள் கமிட் பண்ணாளோ, என்னைக்கு தேவனுக்கு முதலிடம் கொடுத்தாளோ, அவளுடைய ஃப்யூச்சரை God took care of it. அவ்வளோதான். அதனால தான் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இப்போ ரூத்துடைய அந்த கமிட்மெண்ட் டு காட், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன் சரண்டர் பண்ணா. போவாஸ் கிட்ட அட்டர் சப்மிஷன், இதெல்லாம் ஆண்டவர் பார்த்தாரு. அவளை எவ்வளவாய் ஆசீர்வதித்தார் என்று சொல்லி பார்க்குறோம். அப்போ ஜனங்களெல்லாம் அவளை வாழ்த்துறாங்க. ராகேலை போல, லேயாளை போல உன் கர்த்தர் உன்னை வாழ்ந்திருக்க செய்வாராக அப்படின்னு சொல்லிட்டு 12வது வசனத்தில், இந்த பெண்ணிடத்திலே கர்த்தர் உனக்கு அருளி செய்ய போகிற சந்தானத்தினாலே உன் வீடு தாமார் யூதாவுக்கு பெற்ற பேரேசன் வீட்டை போல ஆக கடவது. இப்போ ஏன் பர்டிகுலராக தாமார் யூதாவுக்கு பெற்ற பேரேசின் வீட்டை போல் ஆக கடவுது? ஏன்னா பேரேசனுடைய அந்த பிறப்பை குறித்து ஆதியாகமம் 38வது அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம். ஒரு தவறான ரிலேஷன்ஷிப்பில் பிறந்த பையன். ஏன்னு சொன்னால், யூதா அவனுக்கு 2 குமாரர் இருந்தாங்க. மூத்தவன் அவனுக்கு தான் இவன் தாமாரை கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. மூத்த மகன் இறந்து போயிடறான். 2வது பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க, அவனும் இறந்துடுறான். சரி, நான் 3வது பையன் பெருசானவனே எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லிட்டு தாமாரை அனுப்பிச்சி வச்சிட்டார் மாமனார் அம்மா வீட்டுக்கு. ஆனால் பார்த்தா கல்யாணம் பண்ணி வைக்கிற மாதிரி தெரியலை. ஒரு நாள் யூதா அந்த பக்கமாக வர்றார் மாமனார்னு தெரிஞ்சோடனே, இவள் ஒரு ப்ராஸ்டிடியூட் மாதிரி தலையை மூடிட்டு அங்கே போய் உட்கார்ந்துருக்கிறா. இவன் ப்ராஸ்டிடியூட் தானேன்ட்டு அவனை பயன்படுத்திக்கிறாரு. அந்த ரிலேஷன்ஷிப்பில் பிறந்தது தான் பேரேஸ். இப்போ ஏன் எத்தனையோ நல்ல ஜனங்கள் ஈசாக்கை போல, யாக்கோபை போல, யோசேப்பை போல அப்படிலாம் சொல்லாமல் இந்த பேரேசின் வீட்டை போல ஆக கடவுது அப்படின்னு ஏன் இங்கே பர்டிகுலராக சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோன்னு சொன்னால், மத்தேயு 1வது அதிகாரத்துக்கு திரும்பிக்கொள்வோம். அங்கே இயேசு கிறிஸ்துவனுடைய வம்ச வரலாறை குறித்து நம்ம வாசிக்கிறோம். அதில் 3வது வசனத்தை வாசிப்போம். பாரேசையும் ஓகே, அது போதும். யூதா பாரேசையும் சாராவையும் தாமாரினிடத்தில் பெற்றான். இது யாருடைய ஜீனியாலஜியில் வருது? இந்த ஜீசஸுடைய ஜீனியாலஜி. அந்த பாரேஸ் எஸ்ராமை பெற்றான், எஸ்ரோம் ஆராமை பெற்றான், ஆராம் அமினதாபை பெற்றான். அப்படியே வரிசையாக வருது, தாவீது ராஜா வரைக்கும், அதுக்கப்புறம் இயேசு கிறிஸ்து வரைக்கும். அப்போ ஆண்டவர் யாரையும் அற்பமாய் நினைக்கிற தேவன் அல்ல. அதுக்காக இப்படி தவறான ரிலேஷன்ஷிப் கரெக்ட் அப்படி நான் சொல்லலை. ஆனால் அப்படிப்பட்ட ஒன்றுமில்லாத அந்த தாமார், தவறான ரிலேஷன்ஷிப்பில் பிறந்த அந்த பாரேஸ், அவனை கூட தேவன் நேசிக்கிறார். அவனுக்கும் தேவனுடைய ரட்சிப்பு உண்டு. Redemption is open to everyone. ரொம்ப நோபல் சோல்ஸ்க்கு மட்டும் இல்லை, ரொம்ப ரைச்சியஸ் பீப்புளுக்கு மட்டும் இல்லை, even those who have sinned, to even those who were considered outcasts, அவங்களுக்கும் தேவனுடைய மீட்பு உண்டு. ஏன்னா அவங்களுடைய வம்ச வரலாற்றில் தான் இயேசு என்ற கின்ஸ்மேன் ரெடீமர் பிறந்தார். போவாஸ் இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளமானவர். அதனால தான் முதலாவது சொன்னேன், இது ஏதோ ரூத்தினுடைய சரித்திரம், லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட் லவ் ஸ்டோரி கிடையாது. ஒருவேளை மேலோட்டமாக நமக்கு அப்படி தெரிந்தாலும், இட்ஸ் a story of redemption. It's a story of sacrifice and submission. போவாஸ் ஏழை, எளியவள்,
என்று ரூத்தை தள்ளிவிடலை. ரூத், ஓ என்னுடைய தகப்பன் வயசு இவனுக்கு அப்படின்னு நினச்சி அப்பியரன்ஸை பார்த்து வேண்டான்னு அவ சொல்லிக்கல. There was mutual submission, mutual love. And he was willing to redeem Ruth. Boaz was willing, as a kinsman redeemer, he was willing to redeem Ruth. அப்படி ஒரு கின்ஸ்மேனா ஜீசஸ் பிறக்கணுங்கிறதுக்காக தான் அவர் மனுஷ ரூபம் எடுத்து நம்மளுடைய மத்தியில் வந்தார். மனுஷ ரூபம் எடுத்து நம்முடைய மத்தியில் வந்தார். And he was born to redeem the whole universe. இந்த 17வது வசனத்திலிருந்து வாசிப்போம். போவாஸ்க்கு ரூத்துக்கும் பிறந்த பிள்ளைன்ற பேர் என்ன? ஓபேத். ஓகே. ஈசாயின் தகப்பன். வரலாறு. அம்மினதாபை பெற்றான். தாவீதை பெற்றான். பார்த்தீங்களா? அப்போ இது ஏதோ ஆக்சிடென்டலாக நடந்தது கிடையாது. போவாஸ் ரூத் அவங்களுடைய மீட்டிங் வயல்வெளியில் சந்தித்தது தற்செயலாய் நேர்ந்தது கிடையாது. உன்னதமான தேவன் அல்டிமேட்டாக ஒரு ரிடீமர் பிறக்கணுங்கிறத, அது பெத்லஹேமில் பிறக்கணுங்கிறத முடிவு பண்ணியிருந்தபடினாலே இந்த போவாஸையும் ரூத்தையும் இணைத்தார். போவாஸ் ரூத்தை ரிடீம் பண்ணதுக்கு ஒரு பெரிய ரிடம்ஷன் பிளான் பின்னாடி இருந்துச்சு. தாவீதின் சந்ததியிலே இயேசு கிறிஸ்து என்ற ரிடீமர் பிறக்கணும், கின்ஸ்மேன் ரிடீமர் பிறக்கணும், இந்த உலகத்தை அவர் மீட்டெடுக்கணும். அதுதான் இந்த ரூத் புத்தகத்தின் சாராம்சம். ஆகவே தான் சொன்னேன், இட்ஸ் நாட் ஜஸ்ட் அ லவ் ஸ்டோரி, இட் இஸ் அ ஸ்டோரி ஆஃப் ரிடம்ஷன். ஓகே. இப்போ எப்படி ரூத் போவாஸ்க்கு சப்மிட் பண்ணாலோ அப்படி நாம் ஆண்டவருடைய சித்தத்துக்கு சப்மிட் பண்ணும்போது அநேகரை இந்த ரட்சிப்பின் பாதையில் நடத்துவதற்கு கர்த்தர் நம்மையும் பயன்படுத்துவார். இந்த ரிடம்ஷன் ஸ்டோரியில் நமக்கும் நிச்சயமாக ஒரு ரோல் உண்டு. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.